அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் மலை பிரசங்கத்தை குறித்து சிந்திக்க துவங்கினோம். ஞாபகம் இருக்கிறதா? இன்று நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை சிந்திக்க இருக்கிறோம். நீங்கள் உங்கள் சகோதரரிடத்திலே கோபப்படுபவராக இருக்கிறீர்களா? மலை பிரசங்கம் நமக்கு எதை காட்டுகிறது? நியாயப்பிரமாணத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் வேதத்திலிருந்து பதில் தெரிய வேண்டுமா? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் மலை பிரசங்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முன் நாம் அறிந்திருக்க வேண்டிய சில அடிப்படை சத்தியங்களை சிந்தித்தோம். இன்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அருமையானவர்களே, இந்த வசனம் ஆவியில் எளிமையாவது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றுதான் சொல்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 11 வசனங்களிலே மட்டும் 9 முறை பாக்கியவான்கள் என்ற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். இது மோசேயின் பிரமாணங்களின் சாபங்களுக்கு நேர் எதிரடையானதாய் இருக்கிறது. அன்றொரு நாள் யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை தாண்டி வரும்பொழுது அவர்கள் கிர்சி மலையிலே நின்று ஆசீர்வதிக்க வேண்டும். அதன் பின் ஏபேல் மலையிலிருந்து சாபங்களை கூற வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய காலங்களிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி மட்டுமே அவனுடைய ஆவி எவ்வளவு எளிமையானதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த மலை பிரசங்கத்தை நேசித்து வாசிக்கும் சிலர் ஆவியில் எளிமை உள்ளவர்களாவதற்கு பதிலாக பெருமை உள்ளவர்களாகிறார்கள். மலை பிரசங்கம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்பற்றும் சமயம் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் அதை காத்து கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது எத்தனையோ மாய்மாலக்காரர்களைப் போல நானும் ஆலயத்திற்கு ஒழுங்காய் சென்று கொண்டுதான் இருந்தேன், மலை பிரசங்கத்தை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதை குறித்து பேசினேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நான் ஒரு பயங்கரமான பாவி என்றும் நான் நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன் என்பதையும் கண்டுகொண்டேன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் திரும்பினேன், அவர் என்னை ரட்சித்தார் என்று கூறியிருக்கிறார். ஆம் அருமையான நண்பரே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு எளிமையான நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்த முடியும். மலை பிரசங்கத்திலே இயேசு எப்படி பரலோராஜ்யத்தின் பிரஜையாக முடியும் என்பதை குறித்து சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இருக்கிறார்கள். இன்று கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் வாழும் நம்மில் அநேகரும் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்த்தால் எல்லாவற்றையும் இழந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் பொன்னையும் வெள்ளியையும் விட விலையேற பெற்ற ஒன்றை நாம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வெளிப்படுத்தும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். ஐஸ்வர்யவான்களாகிறது என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாக்குகிறதை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கிடைக்கிறது. சரி, இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆம் அருமையானவர்களே, இந்த பாக்கியவான்கள் வரிசையிலே வருகிற ஒவ்வொரு குணநலன்களை குறித்தும் வேதத்தின் மற்ற பகுதிகளிலேயும் நாம் பார்க்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்களை குறித்து செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற சத்தியமானது மீகா தீர்க்க தரிசனத்திலே 7ஆம் அதிகாரத்திலே நாம் காணக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. இங்கே துயரப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது நம்மை தேவன் பார்ப்பது போல நாம் பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை நடத்துவது போல நாம் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய பாவத்தை குறித்து நாம் துக்கப்படுகிறோம். அதே வேளையிலே பாவத்தை பாவம் என்று பாராமல் மூடுகிறவர்கள் தவறான எண்ணமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நாம் நம்முடைய பாவத்தை குறித்து துக்கப்படுகிறவர்களாய் மட்டுமல்ல, மனத்தாழ்மையோடு அதை அறிக்கை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இதைத்தான் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும் ஓமையில் 9 முதல் 14 வசனங்களிலே பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, உண்மையாகவே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று துக்கப்படுவீர்கள் என்றால்
ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து உங்களை ஆறுதலடை செய்வார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை சங்கீதம் 37:11 வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் இந்த காலத்திலே பூமியை சுதந்தரித்துக் கொள்வதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. எனவே மலை பிரசங்கமானது கொடுக்கும் விளைவுகள் உடனடியாக நடைபெறும் விளைவுகளாய் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்கள் எப்படி சாந்த குணமுள்ளவர்களாய் மாற முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவார். நாம் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று வாசிக்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, என்னோடு இந்த வார்த்தைகளை சொன்ன உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்களை சாந்த குணம் உள்ளவர்களாக்க முடியும். நீங்களே சாந்த குணத்தை உங்கள் முயற்சியினாலே உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் அதை குறித்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வீர்கள். அப்படி பெருமைப்படும் பொழுது அந்த சாந்த குணம் போய்விடுகிறது. சுய முயற்சியினாலே சாந்த குணம் உண்டாகிறதில்லை. தன்னை அர்ப்பணித்த ஒரு கிறிஸ்தவனுடைய அல்லது கிறிஸ்தவளுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரே சாந்த குணத்தை உருவாக்குகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, சாந்த குணத்திற்கான வெகுமதி இனிமேல் வரப்போகும் ஒரு காரியமாய் இருக்கிறது. கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் வாஞ்சிக்கும் குணநலனைத்தான் இந்த பட்டியலிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த எந்த ஒரு குணநலனும் அவர்களுடைய சொந்த முயற்சியினாலே அவர்களுக்கு கிடைக்காது. கிரேக்கர்கள் இந்த வார்த்தையை கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர ஒரு குதிரைக்கு பயன்படுத்துவார்களாம். ஆம், கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கும் ஒரு வல்லமைதான் இந்த சாந்த குணம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, சாதாரணமான ஒரு மனிதன் நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவனாய் இருப்பானா? இல்லை என்றே கூறுவோம், இல்லையா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் என்று வாசிக்கிறோம். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தெரியுமாம். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். சரி, தொடர்ந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அநேகர் இந்த வசனத்தை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனை இது அல்ல. நம்முடைய நீதியான கிரியைகளின் நிமித்தமாக நாம் இரக்கத்தை பெறவில்லை. தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் புது பிறப்பு அடைந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நாம் இரக்கத்தை பெற்றபடினாலே நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புரிகிறதா? சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்கள், 1 பேதுரு 2, 9, 10 வசனங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இரக்கம் பெற்றிருப்பதனாலே நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரிதானா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அருமையானவர்களே, எந்த உண்மை உள்ள ஒரு மனிதனும்
என்னுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறது என்று கூறவே முடியாது. முழுவதும் கரைபட்டு போன துன்மார்க்கமான மனிதனுடைய இருதயம் எப்படி சுத்தமாக்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆம், தேவன் நம்மை சுத்திகரிப்பதனாலே தான் நாம் சுத்தமாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே திறந்து கொடுத்திருக்கிறீர்களா? நான் பாவி, நான் குற்றவாளி என்று சொல்லிக்கொண்டே வாழ்ந்தால் போதாது, அதை சுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே அதை நாம் திறந்து கொடுக்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சகோதரனை, சகோதரியே, உலகத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒருவருடைய பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம். உலகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே இல்லை. இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் பாவியான மனிதனுக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அதுவும் தம்முடைய இரத்தத்தினாலே அதை உண்டு பண்ணினார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று எழுதுகிறார். மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிறவர்கள், அதாவது ஆத்ம பாரத்தோடு கர்த்தரிடத்திலே மக்களை வழிநடத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்களும் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள முறிந்து போன சூழ்நிலைகளிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். சரி, மத்தேயு 5:10 பாருங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மகா உபத்திரவ காலத்திலே கடந்து வரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குத்தான் இந்த வசனம் மிகவும் பொருத்தமானது. நிறுவப்பட போகிற தேவனுடைய ராஜ்யத்திற்கு இது ஒப்பிடப்பட முடியுமா? அந்த ராஜ்யத்தை விட்டு சகல அக்கிரமங்களும் நீக்கப்படுமா? அருமையானவர்களே, எண்ணற்ற வசனங்கள் 1000 வருட அரசாட்சியிலே உலகத்திலே தீமை காணப்படும் என்றும் அது ஒரு சோதனையின் காலம் என்றும் வாசிக்கிறோம். 1000 வருட அரசாட்சியின் இறுதியிலே வரப்போகிற கலகமானது தீமை தொடர்ந்து உலகத்திலே இருந்தது என்பதை வெளிப்படுத்துகிறது. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20:7-9 நாம் பார்க்கலாம். சரி, இப்பொழுது மத்தேயு 5:13-14 வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காலகட்டத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் உப்பாகவும் உலகத்துக்கு ஒளியாகவும் இருக்க வேண்டும். இன்றைய உலகிலே அநேக கிறிஸ்தவர்கள் சாரமற்றவர்களாகவும் சாரம் இழந்தவர்களாகவும் வாழ்கிறார்கள். மிகச் சிலரே சாரமுள்ள உப்பாகவும் காரமுள்ள மிளகாயாகவும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உப்பானது பொருளை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் தன்மை உள்ளது. கெட்டுப்போவதை தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே உப்பாகவும் நல்ல காரியங்களுக்காக சமுதாயத்திலே பாதிப்பை உண்டு பண்ணுகிறவர்களாயும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பிள்ளைகள் உலகத்திற்கு ஒளியாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே விசுவாசிகள் உலகத்திற்கு ஒளியாய் இருப்பார்கள். இது மிக உன்னதமான ஒரு விதிமுறையை நமக்கு சொல்கிறது. நாம் வாழ்கிற தெருவிலேயும் வேலை செய்கிற அலுவலகத்திலேயும் எங்கெங்கு செல்கிறோமோ அங்கெங்கெல்லாம் நாம் ஒளியாய் இருக்க வேண்டும். நம்மிலே ஒளி இல்லை, ஆனால் கர்த்தருடைய வசனமே வெளிச்சம். ஒளியாய் இருப்பது என்று சொன்னால் ஏதாவது ஒரு வகையிலே கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதைத்தான் சொல்கிறது. இப்படி கூறுவதனாலே எப்பொழுதும் வசனங்களை மேற்கோள் காட்டிக்கொண்டே பேச வேண்டும் என்பதல்ல. தேவன் உங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை நீங்கள் மற்றவர்கள் மேலே பிரகாசிக்க பண்ண வேண்டும். பொதுவாக மக்களை ஆயத்தப்படுத்துவது எளிதான ஒரு காரியம். அதற்கு பின்னர் அமைதியாக மகிழ்ச்சியாக வேதத்தை நன்றாக கற்றுக் கொடுக்கும் ஒரு திருச்சபைக்கோ ஒரு வானொலி நிகழ்ச்சிக்கோ அவர்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். பல வகைகளிலே இவ்வாறு உங்கள் உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கலாம். இன்றும் எத்தனையோ பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பலருக்கு அறிமுகப்படுத்தி வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மூலமாய் இந்த வசனங்களை கேட்க ஆரம்பித்து
கர்த்தரை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரை குறித்தும் பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது. நாங்களும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக எத்தனையோ ஆண்டுகளாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வந்திருக்கிறீர்கள். ஒளியை பெற்றுக்கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, கடந்த ஒரு வாரத்திலே இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நீங்கள் யாருக்காவது அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களா? அல்லது போன வாரத்திற்கு முந்தைய வாரம் நீங்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டு பார்த்தீர்களா? சரி, மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அநேகர் இந்த மலைப்பிரசங்கத்தை ஒரு மனிதனை சுற்றியிருக்கும் காரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். மலைப்பிரசங்கம் மனிதனை மையமாக கொண்ட ஒரு காரியம் அல்ல, இது தேவனை மையமாக கொண்டது. இந்த வசனத்திலே மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு உங்களை மகிமைப்படுத்தும்படி, உங்களுக்கு அவர்கள் பிரதி உபகாரம் செய்யும்படி அல்லது உங்களுக்கு பரிசுகளை கொடுக்கும்படி செயல்பட வேண்டும் என்றா சொல்லியிருக்கிறது? இல்லை. நீங்கள் இந்த உலகத்திலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எனவே மலைப்பிரசங்கம் தேவனை மையமாக கொண்டது. 1000 வருட அரசாட்சியிலே பரலோக ராஜ்யம் பூலோகத்திலே இருக்கும் பொழுது சொல்லப்படும் எல்லா காரியங்களும், செய்யப்படும் எல்லா காரியங்களுமே தேவனை மையமாக கொண்டே செய்யப்படும். ஆனால் இக்காலத்திலே நானும் நீங்களும் வாழுகிற இந்த தேவனை அறியாமல் தூரம் போயிருக்கும் இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் கர்த்தருக்கு எப்படி மகிமை கொண்டு வருவது என்பதை குறித்தே யோசிக்க வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே தேவனை மகிமைப்படுத்தத்தான் என்பதை அறிவீர்களா? சரி, மத்தேயு 5:17 பாருங்கள். நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். மோசேயின் ஆகமத்திலே ஆராதனை முறைமைக்குள்ள பகுதியை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் பாவங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். எனவேதான் கூறுகிறார், நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்கிறார். அவர் உலகத்திலே ஜீவித்த பொழுது அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ்ந்தார். மனிதனுக்கு முன்னாலே அவன் வாழும்படியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலைமையிலே அவர் வாழ்ந்தார். என் மேலும் உங்கள் மேலும் ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் அவர் தனது நீதியை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பு குறைந்து போகவில்லை. ஆனால் என்னுடைய பலத்தினாலே உங்களுடைய பலத்தினாலே அந்த நிலையை நாம் அடைய முடியாது. நமக்கு உதவி தேவை. நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. நமக்கு இரக்கமும் கிருபையும் தேவை. இயேசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சரி, 18 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதியிலே நான் சொல்லும் காரியங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மோசேயின் கட்டளைகளை மீறுவதற்கு நாம் விடுதலை பெற்றவர்கள் என்று நான் சொல்லவில்லை. மோசேயின் கற்பனைகள் இப்பொழுதும் தேவனுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு தக்க நம்மால் வாழ முடியாது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, சிலுவையிலே தொங்கிய கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை தள்ளுகிறதாய் இருக்கிறது. மோசேயின் பிரமாணங்களை நான் கைக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, அதை நிறைவேற்றக்கூடிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 5:19 வாசிக்கிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளாமல் அதை மீறுவீர்கள் என்றால் அதற்காக தண்டனை உண்டு. ஆனால் உங்களுடைய சொந்த பலத்தினாலே அதை கைக்கொள்ள முடியாது. இரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவண்டை வருவதன் மூலமாக அதை நீங்கள் கைக்கொள்ளலாம். அவரே உங்களுக்கு வல்லமையையும் பலனையும் கொடுக்கிறார்.
இந்த கற்பனைகள், கட்டளைகள் எல்லாமே ரட்சிப்பிற்கான வழி அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை வழிநடத்தும் காரியங்களாயிருக்கிறது. வசனம் 20 பாருங்கள். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான சகோதரனை, சகோதரியே, இங்கே இயேசு கிறிஸ்து எதை குறித்து கூற விரும்புகிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயர்கள் ஒரு உயர்வான நீதியை உடையவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எப்படி நீங்களும் நானும் அவர்களுடைய நீதியை காட்டிலும் மேலான நீதியை அடைய முடியும்? அது நம்முடைய சொந்த முயற்சினாலே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்ற இயேசு நமக்கு தேவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே இயேசு இருக்கிறாரா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை பாருங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இது மிகவும் உன்னதமான வார்த்தைகள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் சகோதரனிடத்திலே நீங்கள் கோபப்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கொலைகாரர். அப்படி என்றால் மோசேயின் பிரமாணத்தை நீங்கள் கைக்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்ல முடியுமா? மலை பிரசங்கமே என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது, அதுவே என்னுடைய சமயம் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் கைக்கொள்ளாமல் போக முடியுமா? அருமையானவர்களே, உங்களுக்கும் ஒரு இரட்சகர் தேவை, எனக்கும் ஒரு இரட்சகர் தேவை. பரிபூர்ணமாக மோசேயின் கட்டளைகளையும் கைக்கொண்ட ஒரு இரட்சகர் தேவை. அவருடைய நீதியையே நமக்கும் தரக்கூடிய ஒரு இரட்சகர் தேவை. ஆம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை பாருங்கள். இங்கே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்ற வாக்கியத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். மோசேயினுடைய பிரமாணங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து தனது செய்தியை சொல்கிறார். இன்னும் சற்று வித்தியாசமாக சொல்ல வேண்டுமென்றால், கட்டளைகளை கொடுக்கும் ஒரு நிலைமைக்கு தன்னை உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, அவரே அதை விலைக்கு காண்பிக்கிறார். வசனங்கள் 27, 28 பாருங்கள். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட உபச்சாரம் செய்தாயிற்று. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த எந்த ஒரு மனிதனும் இந்த கற்பனையை எல்லாம் மீறாமல் இல்லை. அருமையானவர்களே, மலை பிரசங்கம் எனக்கு எதை காட்டுகிறது? நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. இரக்கத்திற்காகவும் உதவிக்காகவும் நான் இயேசு வண்டை வரவேண்டும் என்று எனக்கு காட்டுகிறது. மலை பிரசங்கத்தின்படி நான் வாழ்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், எப்பொழுதும் அதை மீறிக்கொண்டு கற்பனைகள் முக்கியமானதல்ல என்பது போல் வாழ்கிறீர்கள். தொடர்ந்து வருகிற வசனத்திலே நியாயப்பிரமாணத்தை குறித்தும் அதற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை குறித்தும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அடுத்த நிகழ்ச்சியிலே அதை குறித்து நாம் சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, பாக்கியவான்கள் வரிசையிலே சொல்லப்பட்டிருக்கிற குணநலன்கள் நமக்கு தேவை என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே அதை நமக்கு தர முடியும். அடுத்ததாக, இந்த உலகத்திலே நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்தெடுத்திருப்பதின் நோக்கம் நீங்களும் நானும் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நியாயப்பிரமாணத்தை 100க்கு 100 நம்முடைய சொந்த பலத்தினாலே கைக்கொள்ள முடியாது என்பதை காட்டுவதற்காகத்தான் இயேசு இந்த மலை பிரசங்கத்திற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். அதை நான் கைக்கொள்ள முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய இரக்கத்திற்காகவும் அதை கைக்கொள்ள அவருடைய பலனுக்காகவும் அவர் அண்டை வரும்பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். என்னால் வாழ முடியவில்லை என்று கவலைப்படுகிற சகோதரனே, சகோதரியே, இந்த பிரமாணங்களின்படி வாழ்ந்து காட்டிய இயேசுவண்டை வாருங்கள். அவரே உங்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியின் பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். பாக்கியவான்கள் வரிசையில் வருகிற ஒவ்வொரு குணநலன்களையும் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். நாம் நம்முடைய பாவத்தை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மலை பிரசங்கமானது கொடுக்கும் விளைவுகள் உடனடியாக நடக்கும் விளைவுகளாக இல்லை. சுயமுயற்சியினாலே சாந்த குணம் உண்டாகிறதில்லை.
ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதுதான் சாந்த குணம். நாம் இரக்கத்தை பெற்றதினாலே இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காலகட்டத்திலேயும் உப்பாகவும் உலகத்திற்கு ஒளியாகவும் இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை நீங்கள் மற்றவர்கள் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டும். மலை பிரசங்கம் தேவனை மையமாக கொண்டது. இயேசு கிறிஸ்துவண்டை வரும்போது நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு தக்க நம்மால் வாழ முடியும். கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் இரட்சிப்பிற்கான வழி அல்ல. நாம் இரக்கத்திற்காகவும் உதவிக்காகவும் இயேசுவண்டை வர வேண்டும் என்பதை மலை பிரசங்கம் நமக்கு காட்டுகிறது.